Hello friends, welcome to Kalvi Kavi YouTube channel. இந்த வீடியோல நாம 9th standard தமிழ் குவார்ட்டர்லி எக்ஸாம்க்கான ஒரு क्वेश्चन பார்க்கறோம். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எங்களோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிபிகேஷனா வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 15 ஒன்வேர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. தமிழ் விடு தூது டாஸ் என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது. அடுத்தது பொருத்தமான விடையை தேர்வு செய்கன்னு கொடுத்திருக்காங்க. நீரின்றி அமையாது உலகு திருவள்ளுவர், நீரின்றி அமையாது யாக்கை ஔவையார், மாமலை போற்றதும் இளங்கோவடிகள். சோ இது மாதிரி மொத்தம் 15 ஒன்வேர்டு கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்க ஒவ்வொரு ஒன்வேர்டுக்கும் வந்து புக்ல பார்த்து ஆன்சர்ஸ் மார்க் பண்ணி தரவு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ரோம் லெட்டர் 2ல பகுதி 2 இவை எனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க 2 மார்க் கொஸ்டின். வினாயின் 21 வந்து கட்டாய வினா விளக்கம் கொடுத்திருக்காங்க. சோ இதுல கொடுத்திருக்க 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாம தரவா வந்து ஒரு தடவை ரைட் பண்ணி பாத்துருங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். வினாயின் 16 கூவல் என்று அழைக்கப்படுவது எது? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்து வினாயின் 17 விடைகளுக்கேற்ற வினா அமைக்க. மனித வாழ்வின் அடிப்படை தேவைகள் உணவு, உடை, உறைவிடம் என்பனவாகும். அடுத்தது இந்தியாவில் தொன்மையான கல்வெட்டுகள் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளன. வினாயின் 18 ஏறு தழுவுதல் நிகழ்விற்கு இலக்கியங்கள் காட்டும் வேறு பெயர்களை குறிப்பிடுக. சாரதா சட்டம் எதற்காக ஏற்றப்பட்டது? அடுத்து வினாயின் 20 நிலம் போல யாரிடம் பொறுமை காக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினாயின் 21 இது வந்து கட்டாய வினா. ஓவோதல் என தொடங்கும் திருக்குறளை எழுதுக. அடுத்து பிரிவு 2 இது 2 மார்க் கொஸ்டின். இவையெனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கன்னு கொடுத்திருக்காங்க. வல்லினம் மிகும் இடங்களுக்கு 2 சான்றுகள் தருக. வினையோடு வந்தால் கிளியே பேசு தொடரின் வகைகளை சுட்டுக. அடுத்து வினாயின் 24 ஒரே சொல்லால் தொடரின் 2 இடங்களையும் நிரப்புக. எண்ணெய் ஊற்றி டாஸ் விளக்கு ஏற்றியவுடன் இடத்தை விட்டு டாஸ். 25 இடைச்சொற்களை பயன்படுத்தி கீழ்காணும் சொற்றொடர்களை மாற்றி அமைக்க. 26 வந்து கலைச்சொல் தருகன்னு கேட்டிருக்காங்க. சலைன் சாயில். அடுத்து சோசியல் ரிஃபார்மர். அடுத்து 27 மாறுபாடுள்ள குழுவினை கண்டறிக. அடுத்தது பொருள் எழுதுக. பகுதி 3 3 மார்க் கொஸ்டின். இதுல வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். வினாயின் 29 முழு உருவ சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு. கட்டாயமா இந்த கொஸ்டின் கேட்பாங்க. சோ நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து உரைப்பத்தியை பயன்படுத்தி வினாக்களுக்கு விடை எழுதுக. சோ ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்தா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டு இருப்பாங்க. நீங்க சோ அந்த பேராகிராஃப்லயே ஆன்சர்ஸ் இருக்கும். அந்த பத்தியை வந்து ஒரு தடவை நல்லா படிச்சுட்டு அந்த என்ன வினாக்கள் கேட்டிருக்காங்களோ அதுக்கான விடையை வந்து நீங்க வந்து எழுதணும். அடுத்து பிரிவு 2 எவையெனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க. வினாயன் 34 கட்டாய வினா. 3 மார்க் கொஸ்டின். பட்ட மரத்தின் வருத்தங்கள் யாவை? ஆண்டாளின் கனவு காட்சிகளை எழுதுக. அடுத்து வினாயன் 34 அடிப்பெறலாமல் எழுதுக. ஒன்றறிவே என தொடங்கும் தொல்காப்பியரின் பாடல் அல்லது நீரின்றி அமையா என தொடங்கும் புறநானூறு பாடலை எழுதுக. பிரிவு 3 இவையெனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்கவும் கேட்டிருக்காங்க. வல்லினம் இட்டும் நீக்கியும் எழுதுவதன் இன்றியமையாமையை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. தன்வினை பிறவினை எடுத்துக்காட்டுகளுடன் வேறுபடுத்தி காட்டுக. அடுத்து 37 பாத்தீங்கன்னா ஒரு குறள் கொடுத்தா அதுல இருந்து என்ன அணி அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. அடுத்து பகுதி 4 5 மார்க் கொஸ்டின். சோ என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வினாயன் 40 பாத்தீங்கன்னா நயம் பாராட்டுதல்கள் கொடுத்திருக்காங்க. அடுத்தது பொன்மொழிகளை மொழிபெயர்க்க. வினாயன் 41 உங்கள் பெற்றோர் மகிழ்ச்சியுடைய நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களை வரிசைப்படுத்துக. அடுத்தது 42 காட்சியை கண்டு கவிஞரை எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து பகுதி 5 பாத்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின். 3 கொஸ்டின் வந்து நீங்க வந்து அட்டன் பண்ணணும். என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வுக்கு தமிழே பெருந்துணையாக இருக்கிறது. எடுத்துக்காட்டுகளுடன் விளைவிக்க. அல்லது அன்றாட வாழ்வில் நீங்கள் பயன்படுத்தும் 2 இணையவழி சேவைகள் பற்றி விரிவாக எழுதுக. அடுத்தது இந்திய விண்வெளித்துறை பற்றிய செய்திகளை விவரிக்க. தண்ணீர் கதையை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி எழுதுக. வினாயன் 45 பள்ளியில் நடைபெற்ற இலக்கிய மன்ற விழா நிகழ்ச்சிகளை செய்திகளை திரட்டி தொகுப்புரை எழுதுக. அல்லது நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்த செய்திகளை விவரிக்கன்னு கொடுத்திருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. தேங்க்யூ.